Hi-Inno. இன்னைக்கு இந்த வீடியோவில் விநாயகர் சதுர்த்தி ஸ்பெஷலாக பிடி கொழுக்கட்டை எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு பேன் ஹீட் பண்ணிக்கோங்க. பாசிப்பருப்பு அது ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பொன்னிறமாக வர்ற வரைக்கும் வறுத்துக்கோங்க. பாருங்கள், பொன்னிறமாக மாறிடுச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு அது ஆறட்டும். அதே பேன்லே 1 கப் பச்சரிசி மாவு, அந்த பச்சை வாசனை போயிட்டு கொஞ்சம் செவக்க வர்ற வரைக்கும் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு வறுத்துக்கோங்க. ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு வறுத்துக்கோங்க. அதே பேன்லே ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெல்லம், பொடி பண்ணி வச்சிருக்கிற வெல்லத்தை நம்ம கொஞ்சமாக ஒரு 1/2 டம்ளர் அளவுக்கு தண்ணி விட்டு கரைச்சிக்கலாம். ஏன்னா சின்ன சின்ன அந்த தூசு இருக்கும் அப்படிங்கிறதுக்காக நம்ம ஒரு கொதி வந்ததுக்கப்புறமா அதை ஃபில்டர் பண்ணிக்கலாம். ரொம்ப கொதிக்க விடணும்னு அவசியம் இல்லை. பாருங்கள், வெல்லம் நல்லா தண்ணியில் கரைஞ்சிருச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை நம்ம ஒரு ஃபில்டர் வச்சு ஃபில்டர் பண்ணிக்கலாம். நம்ம கொழுக்கட்டைக்கு தேவையான எல்லாமே ரெடி ஆயிடுச்சு. இப்போ மாவு எப்படி பிசைறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஒரு பவுலில் நம்ம வறுத்து வச்சிருக்கிற அந்த 1 கப் பச்சரிசி மாவு, அதே மாதிரி வறுத்து வச்சிருக்கிற பாசிப்பருப்பு, அதோட ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் துருவி அதை நெய்யில் வறுத்து வச்சுருக்கேன். அது கொஞ்சமாக வாசனைக்காக ஏலக்காய்த்தூள், எந்த ஒரு இனிப்பு செஞ்சாலும் கொஞ்சமாக உப்பு சேர்க்கணும். அதுக்காக கொஞ்சமாக ஒரு பிஞ்ச் அளவுக்கு உப்பு சேர்த்து ஃபஸ்ட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா நம்ம ஃபில்டர் பண்ணி வச்சுருக்கிற அந்த வெள்ளைப்பாகு அதை இந்த மாவோட கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த மாவுக்கு தேவையான அளவு சர்க்கரை பாகு சேர்த்தா கொஞ்சம் கொஞ்சமாக வெள்ளைப்பாகு சேர்த்து நம்ம கெட்டியாக பிசைஞ்சிக்கலாம். நம்மளோட கொழுக்கட்டை மாவு ரெடி ஆயிடுச்சு. அதை எப்படி செய்கிறதுங்கிறத பாருங்கள். உங்களுக்கு தேவையான அளவு மாவு எடுத்து உள்ள கையில் வச்சு ஃபஸ்ட்டு உருட்டிட்டு இப்படி வச்சு அழுத்துனீங்கன்னா விரலை வச்சு ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அந்த அச்சு அதில் பதியணும். பாருங்கள், இந்த மாதிரி தான். கையில் உங்களுக்கு ஒட்டுற மாதிரி இருந்ததுன்னா லைட்டாக நெய் தடவிக்குங்க. தடவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக மாவு எடுத்து நம்ம அந்த விரல் பதிகிற மாதிரி பிடிக்கணும். அதான் பிடி கொழுக்கட்டை. இதே மாதிரி மீதி இருக்கிற எல்லா மாவையும் நம்ம கொழுக்கட்டையாக செஞ்சிடலாம். இது செய்கிறதுக்குள்ளே நான் இட்லி பானையில் தண்ணி ஊற்றி கொதிக்க வச்சுருக்கேன். நம்மக்கிட்ட இருந்த எல்லா மாவையும் கொழுக்கட்டை பிடிச்சாச்சு. இதை நம்ம இட்லி பானையில் வச்சு அவிச்சிடலாம். ஒரு 10 to 15 மினிட்ஸ் இது நல்லா வேகட்டும். ஆவியில் செஞ்சு வச்ச எல்லாத்தையும் இட்லி பானையில் வச்சு அதை மூடி போட்டு ஒரு 15 மினிட்ஸ் வேக வச்சுருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா 15 மினிட்ஸ் ஆயிடுச்சு. கழிச்சு பாருங்கள், கொழுக்கட்டை நல்லா வெந்திருக்கு. ரொம்பவே சாஃப்டாக இருக்கும். நீங்களும் அதை ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்ததுன்னு உங்களோட கமெண்ட்ஸை சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. தேங்க்யூ.